தொக்கு வகை இதெல்லாம் சேர்த்து ஒரு 18 வகையான டிஷ் வந்து 150 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. This type of food I haven't had in my entire life, so this was a different and very good experience for me. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு பக்கத்தில் உள்ள மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்திருக்கோம். இங்கே உள்ள திருச்சி சேதுராம் மெஸ் அப்படிங்கிற ஒரு மெஸ்ஸுக்கு தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். மெஸ்ஸுனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹோம்லியாக இருக்கும்னு. இங்கே குக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் தான் வந்து குக் பண்ணுறாங்க. அது மாதிரி விறகடுப்பை வச்சு தான் அவங்க சமையல் பண்ணுறாங்க. அப்புறம் சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து மண்பானையில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, சிக்கன் தொக்கு, கருவாடு தொக்கு, காடை தொக்கு, இந்த மாதிரி தொக்கு வகை இதெல்லாம் சேர்த்து ஒரு 18 வகையான டிஷ் வந்து 150 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து தொக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே ஏற்கனவே திருச்சியில் வந்து இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இது. இங்கே சென்னையிலேயும் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய பேர் வினோத். நான் இங்கே மகேந்திரத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெஸ் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் தெரிய வந்தது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட வரோம். டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மட்பானில் செய்கிறதுனால நல்லாயிருக்கு. அப்புறம் மசாலா எல்லாமே இங்கே சாப்பிட்ற ஃபீலிங் பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் மெஸ்ஸில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் தான் இங்கேயும் இருக்குது. Hi, my name is Sajid. I'm from Pune, Maharashtra. I've been living here in Mahendra city for a project from past 2 weeks, and we found this Trichy Mess outside. There is a board. We found this mess. We came here few days ago. The food here is excellent. Varieties of gravies they offer to eat with rice. This type of food I haven't had in my entire life, so this was a different and very good experience for me. They serve you a lot of rice with lot of different gravies and sabzis. There are 3 types of veg sabzis and 15 types of non-veg gravies are there to eat. And with this, they serve you a fish. I don't know what they call it, the whole fish they serve, and with chicken 65 also they give. So my experience was excellent. How do you think about South Indian food? Because this is totally different from North Indian food. How do you think about it? Sir, I've been living in Chennai for past 1 month, so I have become a South Indian now. I love it a lot. What do you say? Tamil Nadu food is excellent. Chettinad dish I loved a lot. I don't know it's from Tamil Nadu or Kerala, but Chettinad dishes I loved a lot. பேர் கிருஷ்ணகுமார். ஸோ இன்னைக்கு சண்டே பை சான்ஸ் இங்கே சாப்பிட வந்தேன். நான் ஐ டோன்ட் ஸ்டே இயர். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஹோம்லி கைண்ட் ஆஃப் ஃபுட், ஐ ஹேட் வெஜிடேரியன் தோ. இப்போ லுக்கிங் ஃபார் ஹோம்லி கைண்ட் ஆஃப் ஃபுட் இது ரொம்ப நல்ல இடம். எதுவும் ஹைலி ஆயிலி அது இது இல்லாமல் வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அண்ட் ஐ சி தட் த ரேட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி காம்படிட்டிவ் அண்ட் வெரி நாமினல். ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இஃப் யூ லுக்கிங் ஃபார் ஹோம்லி கைண்ட் ஆஃப் ஃபுட். நான் வந்து பியூர் வெஜ்ஜு. ஸோ
வெஜ் நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஏன்னா நான்வெஜ்ஜும் இருக்குங்க. பட் நான்வெஜ் எந்த அளவுக்கு நான் கேள்விப்பட்டேன் நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு வெஜ்ஜும் நல்லாயிருக்கு. ஸோ வெஜ்ஜு தனியாக போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க சர்வீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி they force you to have more food, so it's not you will not feel a business kind of atmosphere. ரொம்ப ஹோம்லி அட்மாஸ்ஃபியராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணோம், வெஜ் ஆர் நான்வெஜ் அது உங்கள் ப்ரெஃபரன்ஸ். பட் இங்கே ஒரு வாட்டி ஷூராக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. லேடிஸ் மட்டும்தான் நம்ம இருப்போம். இப்போ சமைக்கிறதுக்கு லேடிஸ் தான், சர்வீஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து லேடிஸ் தான். பில்லிங்லேருந்து குக்கிங் வரைக்கும் நமக்கு வந்து லேடிஸ் தான் இருக்காங்க. நமக்கு இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 6-7 பேர் லேடிஸ் இருப்பாங்க. எல்லாமே லேடிஸ் தான் இருப்பாங்க. தொக்கு ஐட்டம் எல்லாம் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டு முறையில் தான் நம்ம பண்ணுறோம். நமக்கு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா எந்த ஸ்டொமக்குக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து நோ அஜினோமோட்டோ, அப்புறம் சோடா உப்பு நம்ம வந்து கலக்கிறது கிடையாது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது நம்ம திருச்சி சேதுராம் மெஸ்ஸில். நம்ம திருச்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்துட்டு இப்போ 4 to 5 இயர்ஸாக அங்கே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேளச்சேரியில் ஒரு பிரான்ச் நமக்கு இருக்குது. அடுத்து நம்ம 3rd வந்துட்டு மகேந்திரா சிட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மகேந்திரா சிட்டியில் ஓப்பன் பண்ணி 1 year தான் ஆகுது. நம்மளோட ஃபேமஸ் வந்து என்ன அப்படின்னா, காரைக்குடியிலேருந்து நம்ம மாஸ்டர் அம்மா வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. இது வந்து செட்டிநாடு சமையல் தான். மசாலா எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எதுவுமே கடையிலேருந்து வாங்குறது கிடையாது. இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு இப்போ மீல்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தொக்கு தான் இருக்கும். அதுதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே நமக்கு. அதில் வந்து என்னென்ன தொக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமஸாக பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழி தொக்கு, அடுத்து சிக்கன் தொக்கு, இறால் தொக்கு, கருவாடு சம்பல் தான் ரொம்ப ஃபேமஸ் நம்மளோட மெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது கருவாடு சம்பல் தான். அடுத்து மட்டன் தொக்கு இருக்கும், நண்டு தொக்கு இருக்கும், அடுத்து காடை தொக்கு. இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளோட மெஸ்ஸில் வந்து ஃபேமஸாக இருக்கும். மீன் குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மீன் குழம்பும் வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் தான் பண்ணுறோம். நம்ம மெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விறகடுப்பில் தான் நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம ஃபைனலாக நம்ம கொடுக்கும்போது சூடு பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே நம்ம வுட் ஃபயரில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்மளோட ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம பண்ணுறோம். மெயினாக இதெல்லாம் அந்த விறகடுப்பு, மண்பானை இதிலெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் சும்மா வந்து பார்க்கும்போது வந்தோம். ஸோ உண்மையாலுமே வந்து லைக் வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன்.